பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? இது வெறும் சாமி பயம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு செமையான சயின்ஸ் இருக்கு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஃபாஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க, அதாவது விரதத்தை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. த லாஜிக். பௌர்ணமி அப்போ எப்படி கடல் அலைகள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால உள்வாங்குதோ அதே மாதிரி நம்ம பாடியில பௌர்ணமி அப்போ சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. ஏன்னா நம்ம பாடி 70% ஆஃப் வாட்டர் கண்டென்ட்னால ஆனது. செகண்ட், டைஜஷன் ஃபேக்டர். இந்த டைம்ல ஜீரண சக்தி, அதாவது மெட்டபாலிக் ரேட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எக்ஸாம்பிள், வெஜ்ஜுக்கு பார்த்துட்டீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் டைஜஷன் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு 3 to 4 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாமாங்க. அது மட்டும் இல்லாம த லாஸ்ட் ஒன், மைண்ட் ஃபேக்டர். பௌர்ணமி அப்போ நம்ம பிரெயின்ல செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்குமாமாங்க. இந்த டைம்ல நம்ம நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம மனசு ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஃபிட்னஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிப்புக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.